இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான சோயாபீன்ஸ் சுக்கா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாய், 1/4 கிலோ அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். நான் எப்போவுமே TMG சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து நம்ம TMG சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பியூராக சூப்பராக இருக்கும். அண்ட் தென் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, செய்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொரிகடலை பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோயாபீன்ஸ் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் தான் வந்து சோயாபீன்ஸ் சுக்கா செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் குக்கர் வந்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுந்தம் பருப்பை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் காஞ்ச உடனே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாதத்தில் பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எண்ணெய் காயட்டும். பொரியவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு சோயாபீன்ஸ் குக் ஆகும்போதே நல்லா குக் ஆகிடும். அதனால தான் நான் கொஞ்சம் நீளமாக பெருசாக நறுக்கியிருக்கேன். இப்போது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கின அப்புறம் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம TMG சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மசாலா எல்லாமே வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சோயாபீன்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாஷ் பண்ணி வச்ச சோயாபீன்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். சோயாபீன்ஸ் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிக நேரம் வதக்க வேணாம். லைட்டாக மட்டும் பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வர குக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சோயாபீன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து குக் ஆகும். இப்போ நம்ம TMG ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். The TMG products are TMG turmeric powder, TMG coriander powder, TMG red chilli powder, TMG sambar powder, TMG Colombo chilli powder, TMG veg gravy masala, TMG mutton masala, TMG chicken masala, TMG fish curry masala, TMG rasam powder, TMG idli dosa powder, TMG atta flour, TMG biryani masala. 9952504666 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்ம TMG மசாலா ஆர்டர் பண்ணலாம். இப்போ வெயிட் இறங்கிடுச்சு. நம்ம சுக்காவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எண்ணெய்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு சோயாபீன்ஸ் சுக்காவில். இப்போ நம்ம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து பொரிகடலை பொடி மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லைட்டாக சிம்மில் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். நான் இதில் வீட்டில் அரைச்ச பொரிகடலை மாவு வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொரிகடலை பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா கொலன்னு நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோயாபீன்ஸ் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் மல்லி புதினா தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட சோயாபீன்ஸ் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் வந்து பருப்பு சாதம் அப்புறம் ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோயாபீன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சோயாபீன்ஸ் சுக்காவை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த சோயாபீன்ஸ் சுக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டோர் டெலிவரியிலே வந்து எல்லா டிஎம்ஜி மசாலா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிள். நம்ம தேனி டிஎம்ஜி மசாலா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் வீடியோவில். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நம்ம டிஎம்ஜி ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.